Hello friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சூப்பரான சோயா dry fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்ச நேரம் பச்சை தண்ணில ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் சுடு தண்ணில போட்டு நல்லா வந்து புளிஞ்சி எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடுகு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வர டைம்ல பொடியா நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடயே வந்து கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. அது கூடயே வந்துட்டு இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. இப்போ வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து இதில் மிளகுத்தூள் சேர்த்தணும், ஸோ அதனால் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம மசாலா சேர்க்கறதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கணுங்க. அதனால் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வந்து கொதி வரட்டுங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சோயா ஆட் பண்ணிக்கலாம். சோயா சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து நம்ம சேர்த்துற மசாலா எல்லாமே அந்த சோயா கூட நல்லா சாரணும். அதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆனால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ வந்து இதில் கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும். அப்போனா தான் இந்த மீல் மேக்கர் ட்ரை ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி சோயா ட்ரை ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வெஜ்ஜு சாப்பிடாதவங்க, அதே மாதிரி இப்போ ஃப்ரைடே இந்த மாதிரி வந்து வீக்லி ஒரு சில டேஸில் வந்துட்டு வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.